கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கருத்து அப்படிங்கிறது என்ன, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறது. அது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்தோ இல்லாட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கருத்தோ அப்படின்னா நமக்கு மீது ஒரு அரசாங்க நடவடிக்கை, கைது நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கிறதுலாம் ஓகே தான். பட் ஆனாலுமே கருத்து சுதந்திரத்தில் யாரெல்லாம் இப்போ பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், நமக்கு உண்மையான செய்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இது கருத்து சுதந்திரமா என்கிற கேள்வியை நான் கேட்கல. ஐயோ, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது கூடவே நக்கீரன் கோபால் அவர்கள் இப்போது கருத்து சுதந்திரத்தை பேசுகிறாரே, அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அவரெல்லாம் ஒரு பெரிய நபராக, ஒரு பெரிய பத்திரிகையாளராக, எங்கள் அப்பா பத்திரிகை வாசிக்கும் போதிலிருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நக்கீரன் அப்படிங்கிறதும் வீரப்பன் அவர்களுடைய அந்த வழக்காக இருக்கட்டும், அதில் பேட்டி எடுத்ததாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பெருசாக பார்த்த ஒரு நபர் இப்படி மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும்போது என்னப்பா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க. உணர்வீர்கள் என்பதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிறத பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு சிறப்பாக வேறு எந்த கட்சியும் செயல்பட்டது கிடையாது. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களும், அதே நேரத்தில் அடுத்ததாக 2026 தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலில் திமுகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறவங்களும் தீர்மானித்து கொண்டிருக்கிறீர்கள். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், டிபி ட்ரூப்ஸ், இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சேர்ந்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். இந்த இடத்துல உரிமை குரல் டிவி அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வீட்டுக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கும் என்ன மாதிரியான ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பதிவு பண்ணுங்கள். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு என்ற இரட்டை நிலைப்பாட்டுக்கு சான்றாக விளங்கி கொண்டிருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படும். உண்மையிலேயே சொல்லுங்க, ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சா கூடிருச்சா? இல்லை அதே மாதிரி தான் இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இருக்குப்பா அதே மாதிரி தான் இருக்குது. குறைஞ்சிருச்சுன்னு எவனும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நியூஸ் பார்க்குறது கிடையாது, இல்லை பிளைண்டாக நீங்கள் ஏதோ ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் கேட்பது, சாதாரண மனிதனாக ஒரு சக மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறீர்கள் என்றால் ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நம்ம ஊரில் குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதற்கு தனி சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போது எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் செய்யப்படும். இந்த தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறிச்சு, அதற்காக போராடிய நபர்கள் எப்படி குண்டுக்கட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள், அவங்க எப்படிலாம் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வாரம் ஆயிடுச்சா, 5 வாரத்துக்கு முன்னாடி எல்லா மீடியாவும் வச்சு செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாவில் சில ஊடகங்கள் வெளிப்படையாக காண்பித்திருந்தார்கள். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். 3வதா எஸ்ஜிடி ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம். ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை, அவங்களுடைய போராட்டம். எத்தனை ஆசிரியர்கள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எத்தனை ஆசிரியர்கள் அவங்களுடைய பிள்ளைக்குட்டிகளுடன் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். கௌரவ விரி உரையாளர்களுடைய பணி நிரந்தரம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம். இவ்வளோதான் அவங்க குட்டி ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி ஸ்டேட்மெண்ட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத இன்னும் செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு நிறைய ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பாக கஜானா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள், நமக்கு வர வேண்டிய வருமானம், இப்படிங்கிற பல ரீசன்ஸ் அப்படிங்கிறது. பட் உங்களை நம்பி தானே சார் நாங்கள் இந்த மாதிரி வாக்குகள் கொடுத்தோம், நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே நீங்கள் விதைத்த காரணம் தானே உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு எதிர்கட்சியாக இருந்தவங்களை ஆளும் கட்சியாக மாற்றணும். அப்போ நீங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பெரிய குற்ற நடவடிக்கையோ, அதே மாதிரி இந்த நம்பிக்கை துரோகம், முதுகுல குத்துறது, இதுவும் பெரிய குற்ற நடவடிக்கையாக இருக்க வேண்டும். கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக சில நபர்கள் இப்போ ஜட்ஜ் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிட்டாங்க, அவருடைய உள்நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி சில பேர் கருத்துக்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி 3 பேர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பெரிய அளவில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கான கருத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள். பொய் செய்தி பரப்பணும்னு அரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரஸ்ட்லாம் நடக்கும்போது நாம் என்ன கேட்குறோன்னா, கணம் நீதிபதியாளர்களே, கணம் நீதி அரசர்களே,
எங்கள் மீது ஒரு நம்பிக்கையை கொடுத்த சில நபர்கள், ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்வோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாக்குகளை அதற்காக வாங்கி கொண்ட நபர்கள் எங்களுக்கு அதை சரி செய்யவில்லை, எங்களுக்கு அதை செய்யவே இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் நிற்பது அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்குறோம். இந்த கேள்வியை இன்னொருத்தர் வந்து கேட்டால் நல்லா இருக்கும். அந்த இரட்டை நிலைப்பாட்டினுடைய நீட்சியாகத்தான் எதிர்கட்சியாக இருந்த பொழுது புதிய தலைமுறை சேனல் 124 499 தள்ளப்பட்ட பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கண்டனத்தை பதிவு செய்த திமுக இன்று ஆளும் கட்சியானவுடன் புதிய தலைமுறை சேனலையே அரசு கேபிளிலிருந்து நீக்கி இருக்கிறது. 2018 முற்றிலும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்று கூறிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அதே தவறை செய்யலாமா? புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு டிவி சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஷ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இப்போ புதிய தலைமுறை இருக்கும். அரசு கேபிள் டிவி தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கேபிள் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதிய தலைமுறை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் என்னன்னே தெரியலை. அரசு கேபிள்லேருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டு விட்டது. என்னப்பா, விஜய் அவர்களுக்கு எலிவேஷன் கொடுத்த அந்த நபர், விஜய் அவர்களுடைய வரவை ரொம்ப பெரிய அளவில் காண்பித்த அந்த புதிய தலைமுறை, அதுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்னைக்கும் யார்கிட்டையுமே பதில் கிடையாது. சரி, புதிய தலைமுறைக்கு என்ன சிக்கல் வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த சிக்கல், ஆளும் கட்சியாக இருந்தபோது அந்த சிக்கல் இல்லாமல் அரசு கேபிளிலிருந்தே எடுத்திருக்கீங்களே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். இதே மாதிரி தமிழ் ஜனம் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல், ஒரு நியூஸ் சேனல், அந்த நியூஸ் சேனலுக்கு 6 மாதமாக தமிழ் அந்த கேபிள் டிவியில் எங்களையும் கொண்டு உள்ள விடுங்கப்பா, அந்த கேபிள் ஆப்ரேட்டரில் நாங்களும் உள்ளே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கும் அதில் ஒரு அலோகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை தமிழ் ஜனம் அப்படிங்கிற அந்த மீடியாவும் வச்சுருக்காங்க. ஓகே, உள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சேனலை வெளியில் தூக்கி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதும், இதே சேனலை 100லிருந்து 499ஆக மாற்றிய போது நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றினீர்களே, இப்போது எங்கே போனது அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருந்தால் இதுவும் ஒரு நம்பிக்கை துரோகம் தானே சார்? சரி, இந்த நம்பிக்கை துரோகத்தில் இப்போ இட்லி கடை அப்படிங்கிறதும் சேர்ந்திருக்கு. இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்தது வேற யாருமே கிடையாது, பெரிதும் நம்பிய அண்ணன் சீமான் அவர்கள் தான். இவ்வளவு பேர் செத்து கிடக்கிற மறுபடி குச்சி படம் மறு வெளியீடு வந்தது போய் திரையரங்க வாசல்ல இல்ல பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டு பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியா இருக்குமா, இல்ல உறக்கம் தான் வருமா உங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு, நாடு போயிட்டு இருக்கு பரிசு வராதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி குஷி ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த கரூர் இன்சிடெண்ட், அந்த பெரிய சம்பவங்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு எல்லாருமே மன உளைச்சலில் இருக்கக்கூடிய தருணம். ஸோ குஷி ரீரிலீஸ் நடக்குது. அப்போது விஜயனுடைய இல்லாட்டி படத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அதில் படத்தை பார்க்கிறார்கள். அப்போ சீமான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருந்துச்சு, எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்கள் பாட்டுக்கு இந்த குஷி ரீரிலீஸ் அதுக்கு போயிட்டுருக்காங்க, இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கும் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு ஏதாவது தீர்மானம் வந்ததா? அங்கே பாதிக்கப்பட்டவர்களோ இல்லாட்டி அதற்கு காரணமானவர்களோ இல்லாட்டி காரணமான கட்சியோ அதற்கு சார்ந்தவர்களோ கைது செய்யப்பட்டார்களா, இல்லாட்டி அதுக்கான விசாரணை நடந்தான்னு கேட்டால் இன்னும் அதே மன உளைச்சலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அதே சீமான் அண்ணன் போய் தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். நான் இட்லி கடை பார்த்தேன், தனுஷனுடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும், அசுரத்தனமாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை எடுப்பதற்கு பெரிய அளவில் நமக்கு ஒரு எண்ணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ரிவ்யூ கொடுத்ததற்கு பார்த்தீங்களா? எதுக்காக அந்த ரிவ்யூ? டான் பிக்சர்ஸ், இன்பன் உதயநிதி, திமுக, இதுக்காக தான் அந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் உங்களுக்காக பேசக்கூடிய நபர்களை நீங்கள் பேச விடாமல் மாற்றுறது எப்படின்னா, இந்த ரிவ்யூ இப்போ கொடுத்ததுனால ஏகப்பட்ட பேர் ஏன் உங்கள் தலைவருக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவர் பாட்டுக்கு இப்போ கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு ஏதாவது நடந்துருச்சா, கரூரில் எல்லாரும் மன உளைச்சல் இப்போதும் இருந்துட்டு தானே இருக்கும். குஷி ரீரிலீஸு பார்க்க போன நபர்களை திட்டினாரே, இன்றைக்கி அவர் ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு, இது சரியாங்கிற ஒரு கேள்வி வந்தபோது இதை எதிர்த்து எப்படி ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பியால் பேச முடியும்? இங்கே நீங்கள் செய்கிறது என்னென்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு அது தக்காளி சட்னி தான், எனக்கு அது ரத்தம் ரத்தம் ரத்தம், அதில் நான் தக்காளி சட்னி எனக்கு நானே ஊற்றிக்கிட்டாலும் எனக்கு அதை பார்க்கும்போது ரத்தமாகத்தான் தெரியும். உன் மூக்கு உடஞ்சி உன் வாயிலேருந்துலாம் ரத்தமே வந்தாலும் அது எனக்கு தக்காளி சட்னியாக தான் தெரியும் அப்படின்னு சொன்னால், இங்கே நாங்கள் யார் பக்கம் நிற்பது? அப்போ எங்கள் பக்கத்தில் யார் நிற்பது? இதுதான் சாதாரண கேள்வி. நாங்கள் யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் பெரிதும் விரும்பக்கூடிய தலைவர்களே இப்படி செய்யும்போது நம்ம என்ன செய்கிறது, எப்படி போய் எங்கே போய் அடுத்தது அரசியலை படிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கிறது. சீமான் அவர்களை பல முறை பாராட்டியிருக்கோம், சில முறை அவருக்கு மீதான விமர்சனத்தை வைக்கிறோம். அதுக்காக நான் சீமான் அவர்களுக்கு உடனடியாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டு வந்துடாதீங்கயா. இங்கே நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை சொல்கிறேன்.
ஒருத்தவங்க புதுசாக ஒரு கட்சி தொடங்கும் போது இவ்வளோ சிக்கல் வருது அப்படின்னா இனி எந்த ஒரு யங்ஸ்டரால் அடுத்த ஒரு கட்சியை தொடங்க முடியும்? சினிமா பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கே 1008 சிக்கல், மாநாடு நடக்கக்கூடிய இடங்கள்லேருந்து அதில் ஏற்படக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற பல சிக்கல். அவங்களுடைய கட்சியில் இப்போ பெரிய அளவில் அந்த உட்கட்சி இஷ்யூ அங்கே இருக்குது. அதனால் ஏற்பட்ட அசம்பாவிதம், 41 உயிர்கள் பலியானது. எஸ், ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதை எப்படி நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இதுலேருந்து எப்படி அடுத்ததாக இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கலாம், அதில் பாதிப்படைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடை கொடுக்கலாம், இதை பற்றி யோசிக்க வேண்டிய நாம் விஜய் அவர்களுடைய கட்சியை தடைப்படுத்த வேண்டும். விஜய் அவர்கள் அவர் ஒரு அயோக்கியன், அவர் கட்சி நடத்துறதுக்கே தலைமை இல்லாதவர், தலைமை பண்பே இல்லாதவர், இப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணி ஒருத்தவங்களை ஒரு அரசியல் கட்சியை தொடங்க விடாமல் செஞ்சிட்டோம்னா இல்லை புதுசாக யார் நமக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பார்கள்? நாளைக்கு என் சேனலை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஒன்றுமே செய்ய முடியாத வாய் மூடப்பட்ட ஒரு நபராகத்தான் இருப்பேன். நான் சொல்கிறது சில விஷயங்களாவது ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் சாயம் பூசிக்கோங்க என் மேலே, இவ்வளோதான். அண்ணாமலை பேசும்போது அண்ணாமலை நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. அண்ணாமலையினுடைய கருத்து நல்லா இருக்குது, அண்ணாமலை அவர்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்குது, அண்ணாமலை அவர்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஹோப் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன போது சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எப்போ நாம் தமிழர் கட்சி பேசும்போது நிறைய இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ஏகப்பட்ட கார்ப்பரேட் சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாமே மக்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லும்போது நீ தம்பி தானடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுக பற்றி அதிகமாக நம்ம புகழ்ந்ததும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன துட்டு வாங்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாவேகா தலைவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருப்பா, அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போயிட்டு இருக்கு, பரவாயில்ல அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்த வேண்டும், அந்த கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன அனில் குஞ்சான்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நான் அரசியலே பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேண்டுமென்றால் ஜால்ரா அடிக்கலாம். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய உண்மையாக தூத்துக்குடியிலேருந்து பிறந்த ஒரு உப்பு சாப்பிடக்கூடிய ஒரு தமிழனை என்னால் இதை அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியல. அப்படிங்கிறதுனால தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. நக்கீரன் மாதிரியான நபர்கள், பெரிய நபர்கள், அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள், அவங்க நினச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது சில இன்சிடென்ட்டுக்கு வாய் திறக்கிறாங்க, சில இன்சிடென்ட்டுக்கு வாயே திறக்க மாட்டுக்காங்க, சில இன்சிடென்ட்டுக்கு மீசையை முறுக்கிட்டு வராரு, சில இன்சிடென்ட் நடக்கும்போது மீசையை மழுக்கி அப்படியே வீட்டில் உட்காந்துருவாரோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, கரூருக்கு முதலமைச்சர் நைட்டே போவார் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன் நைட்டு போகாமல் காலையில் போகணுமா? முதலமைச்சருடைய வேலை என்ன? டெப்யூட்டி சிஎம் எங்கே போனார் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு திராணி கிடையாது, முதலமைச்சர் நைட்டே போனார் அப்படிங்கிறத நாங்கள் வியந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அரசியல்வாதிகள் அவங்களுடைய வேலையை செஞ்சாலே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும்போது எப்படி மக்களுக்கான வேலையை அவங்க செய்வாங்க? வேறு ஒன்றுமே இல்லை. நேற்று இட்லி கடையை பார்க்க போனது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் கிடையாது, மா சுப்பிரமணியம் அவர்களும் தான். பல கிட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இட்லி கடைக்கு போகிறாங்க. இட்லி கடை அப்படிங்கிற அந்த படத்தை தனுஷ் அவர்கள் மீது எனக்கு எந்த வெறுப்புலாம் கிடையாது, உண்மையிலே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசப்படும் போது அந்த படத்துக்கு எதிராக நான் இங்கே பேசுகிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. பட் ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியலுக்காக நீங்கள் இப்படி சொம்படிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்கும்போது இதை தான் நாங்கள் சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரியான ஒரு தவறு இனிமேல் வருங்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுட்டி காண்பிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சுட்டி காண்பிக்கும் போது பட்டங்கள் பல கிடைத்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடுத்ததாக இப்படி தாண்டா வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்கிற மென்டாலிட்டியில் தான் கொஞ்சம் பேராவது இருக்காங்க. மக்கள் விழிப்புடன் செயல்படுங்கள். மக்களுக்காக சில அரசியல்வாதிகள் வந்தார்கள், வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் போது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, இல்லாட்டி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த நபர்கள் கூட திடீர்னு அவங்களுடைய முகத்தை மாற்றி திடீர்னு நமக்கு ஷாக்கிங்கான சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் பகிர்ந்து வருகிறார்கள். நமக்கே பார்க்கும்போது இப்படி ஒரு தலைவனையாக நம்ம இவ்வளோ நாள் தலைவன் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. தயவு செஞ்சு மக்களுக்காக நில்லுங்கள். அரசியல்வாதிகள் அரசியலுக்காகவும் பணத்துக்காகவும் அதிகார லாபத்திற்காகவும் ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி போகும்போதோ இல்லாட்டி ஒரு கொள்கையிலிருந்து அடுத்த கொள்கைக்கு போகும்போதோ மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய ஆழமான அர்த்தம். புரிந்து கொண்டால் நல்லது, புரியாவிட்டால் மக்கள் புரிய வைப்பார்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.